அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சென்னை KK நகர் பகுதியை சேர்ந்த சீரியல் நடிகை கணவரை பிரிந்து தனது மகன் மற்றும் தந்தையுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். சீரியல் நடிகையின் தோழி மூலம் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த ஷேக் முத்தலிப் மற்றும் KK நகரைச் சேர்ந்த மனித உரிமைகள் கழகம் மற்றும் உரிமைகள் சர்வதேச அமைப்பின் தலைவராக உள்ள சுரேஷ் கண்ணன் ஆகியோருடன் நடிகைக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் நன்றாக நடிக்கிறீர்கள் என்றெல்லாம் ஐஸ் வார்த்தைகளை அள்ளி வீசியதோடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ற பெயரை பயன்படுத்தி அவார்டு தருவதாக அழைத்தார்கள். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சித்தாமூர் பகுதிக்கு நடிகையை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு ஷேக் முத்தலிப் சினிமா மற்றும் சீரியல்களில் நடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி நடிகையுடன் ஒன்றாக இருந்ததாகவும் அதை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து மிரட்டி 2 லட்சம் பணம் மற்றும் 11 சவரன் தங்க நகைகளை பறித்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஷேக் முத்தலிப்பிடம் நடிகை பணம் கேட்கச் செல்லும் போதெல்லாம் சுரேஷ் கண்ணன் அவருக்கு துணையாக இருந்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தனியார் பெயரில் நடத்தப்படும் மனித உரிமை அமைப்பின் பெயரை குறிப்பிட்டு ஏதோ மத்திய மாநில அரசின் மனித உரிமை கமிஷனில் பணிபுரிவது போல காண்பித்துக் கொண்ட ஷேக் முத்தலிப்போ, நாங்க ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கிறவங்க, எங்களுக்கு தெரியாத போலீஸு அரசியல்வாதியே இல்ல, யார்கிட்ட போய் புகார் கொடுத்தாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது, போலீஸ் மேலேயே ஆக்ஷன் எடுக்கிறவங்க, எங்களை பார்த்தா போலீஸே நடுங்குவாங்க என்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நடிகை கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் முதலில் 0 FIR பதிவு செய்யப்பட்டு சம்பவம் நடைபெற்ற இடமான மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது. பின்னர் புகார்தாரரும் குற்றச்சாட்டுக்குட்பட்டவர்களும் சென்னை பகுதியில் வசிப்பதால் வழக்கு வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அங்கு ஜூலை 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் இவ்வழக்கில் தொடர்புடைய ஷேக் முத்தலிப்பை போலீசார் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிரடியாக கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். இதுவரை சுரேஷ் கண்ணா கைது செய்யப்படவில்லை. அவர் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.